ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9444376136. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த 2026 வரப்போகுது. ஸோ இந்த ஆண்டுடைய பலன்கள் பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரி ஒரு ஆண்டா இருக்கும்? சிம்மராசி நேயர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சனி நமக்கு இதில் இருக்கிறதுனால, பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ ஹெல்த் ரீதியாக பிரச்சனை கொடுத்து மன ரீதியாக பிரச்சனை கொடுக்கும்போது அவங்களால எதுவுமே ஃபுல்ஃபில்லாக பண்ணன்ற ஒரு ஃபீலே இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த்து தான் எப்படி வரும்னா திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும், வெறிய அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சனி பகவானால் குரு பகவானோடைய பலனை நம்மளால் முழுமையாக ஃபீல் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாற்றத்தினால போராடி கண்டிப்பாக சவாலை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அருமையான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானோட தாக்கம் இருந்தாலும் நமக்கு குருவோட அருள் இருந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். 5க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போது நமக்கு 2026 கடகத்துக்கு போகும்போது ஒரு விதம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நமக்கு இருந்து ஓரளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சி, நம்ம இவ்வளோ நாள் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல அறுவடை மாதிரி போட்டு வச்சுருப்போம். பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை இந்த முயற்சி பண்ணலாம், இந்த பிளான் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான காலமாக இருக்கும். அதில் பொறுமையாக நிதானமாக அமைதியாக எது ஒன்றும் யோசித்து நம்ம அதை செயல் பண்ணும்போது, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது நமக்கு. ஸோ பல சவால்களை தாண்டி அதை ஜெயிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்கனாலே எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு கிடைக்காது. ரொம்ப போராடி, ஆமாம், போராடி சவாலை ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்கும்போதே இவங்க எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி அனுபவித்து பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும். அதுக்கு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்கள கேட்ட தான் தெரியும். ஆனால் அந்த சவால் அவங்க ஜெயிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அது இந்த ஆண்டு அகெயின் சவாலை ஜெயிச்சு சவாலெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற மாதிரி தான் இருக்கும். அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எவ்வளோ அடி அடித்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு ராசினா இந்த 2 ராசி. எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாதிரி, எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்கிட்டு வாங்கிட்டு அதை ஒரு பாடமாக ஒரு படிக்கட்டாக எடுத்துகிட்டு மேலே போகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மமாக தான் இருக்கும், கும்பமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கும் அந்த மாதிரி. அப்போது இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி இப்போ பொது நமக்கு பலன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு ஆண்டோட இறுதியில் கேது பகவான் கடகத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். யாரெல்லாம் இப்போ சிம்மராசிக்காரங்க, அதுவும் பர்டிகுலராக வயிறு சார்ந்த பிரச்சனை, பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த யூட்ரஸ் பிரச்சனை, அப்புறம் குழந்தை இன்மை பிரச்சனை, குழந்தைக்காகலாம் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ வாட்டி அபார்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். ஒன்று அதே மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை, இது எல்லாமே கூட இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஒன்று. 2வது ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த பித்தப்பையினால ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்க உணவை கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கும் போது நல்லாவே இருக்கும். திடீர்னு அதாவது இந்த பல மாற்றங்களை சந்திச்சு பண்ணும்போது அந்த ஹார்ட் பீட் அப்பப்போ ஏறி இறங்குற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும். யார்கிட்டையுமே தேவையில்லாம வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது. டென்ஷன் முதல்ல மைண்டு கொண்டே போகக்கூடாது. அப்படி இருந்தாங்கனாலே இந்த ஆண்டை ஈஸியாக கடந்துடலாம். பொறுமையாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாகவே செய்யுங்க. என்ன தான் குரு நம்ம ஜூன் 2க்கு அப்புறம் கடகத்துக்கு போனால் கூட நமக்கு சனி பகவானோட இது இருக்குது, தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கும்.
வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து பேசணும். வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எதிர்பாலினம், இப்போ ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண் வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட பேர் வந்து டேமேஜ் ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது போகும்போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப எதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கலாம்னா, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்துக்கு வந்த பிறகு இவங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய செய்வாங்க. ஆன்மீகம் கோயிலுக்கு போவாங்க. அது கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு கோவிலில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விரதம் இருக்காங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். துர்க்கையோட வழிபாடு எடுத்துக்கலாம். பணம் கண்டிப்பாக வரும். வரக்கூடிய பணம் பொருளாதாரம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமித்து வச்சுக்கோங்க. இந்த சிம்மத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, பார்க்க எல்லாரும் சொல்லுவாங்க கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கஞ்ச ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு செய்யறதுக்கு வேணால் யோசிப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு அதுலேயும் பர்டிகுலர் இந்த குடும்பம், அவங்கள யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசிடக்கூடாது. உடனே அந்த இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது, கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பொதுக்கு இது வேலையே ஆகாது. உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க. வைக்கும்போது இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வரக்கூடிய பொருளாதாரத்தை மிச்சம் முடிச்சு வச்சுக்கோங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை, அதாவது இப்போது கல்யாணம் பண்ணலாம், அதாவது 26 பொதுவாகவே வந்து புது வருஷம் ஆரம்பிக்கும் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் சிம்மராசிக்காரருக்கு திருமணம் கை கூடுமா? குரு வர்றதுனால நம்ம வந்து மேரேஜ் ப்ரப்போசல்லாம் வந்து நல்லா மூவ் பண்ணலாம். அதே மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாமே வந்து வீட்டில் சொல்லி அப்ரூவல் வாங்குறது, பர்மிஷன் வாங்குறது, இது எல்லாமே பண்ணலாம். இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணையே ரொம்ப நாளாக வந்து சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலுமே அதெல்லாம் கூட நீங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு சனி பகவான் சரி இல்லைன்றதுனால கல்யாணத்தை மட்டும் ஓரளவுக்கு பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அப்படி பண்ணுற வேறு வழியில் சுச்சுவேஷன் எங்களுக்கு வயசாகிட்டுருக்கு பண்ணணும் அப்படின்றவங்க பண்ணிங்கன்னா வாக்கு வந்து வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப வந்தாவாக சொல்லிவிட்டு நம்ம பண்ண முடியாமல் மாட்டிக்கவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வரதட்சணை சொல்கிறது, இல்லை நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இந்த இடத்துல கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்து வாயை கொடுத்து நம்மள மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்போது சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன், எதிர்பாலினம் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட்றவங்க பேசக்கூடிய வார்த்தையில் கவனம் தேவை நமக்கு. இல்லைன்னு வச்சுக்க அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அவங்கள சந்தேகம்ன்ற ஒரு பார்வை கண்டிப்பாக இங்கே வரும். இப்போ கல்யாணம் ஆகி ஏற்கனவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகம் வரும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கோ சந்தேகம் வரும். ஃபோன் எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ தொழில் ரீதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டோ இல்லை கொஞ்சம் ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை சொந்த தொழில் தொடங்குறவங்களுக்கு பணம் வருவதற்கான, லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக ஜாபில் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் இருக்கும். சிம்மராசிக்காரங்க அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், மாற்றம் வரும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சவாலான காலமாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலர் இந்த வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஆனால் ஒன்றுத்துக்கு நிறைய முறை யோசிச்சு போங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம போயிட்டோம், அடுத்து இந்த இடத்துல நம்மளால் சர்வே ஆக முடியுமான்னு யோசிங்க. இல்லை நாங்கள் ப்ரப்போசல் போட்டுட்டேன், எனக்கு அவங்க கண்டிப்பாக வேலை கிடச்சிடும்னு சொல்லிட்டாங்க, 99% கிடச்சிடும்னு சொல்லிட்டாங்க, 100% கிடச்சிட்டாங்க, நம்ம வந்து வேலையை விட்டுடலாம் அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கிட்டு வேலையை விடுங்க. அதே மாதிரி நீங்கள் வேலையில் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஆனால் மோஸ்ட்டாக சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு இல்லைன்னா ஒரு ஹையர் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரங்களே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் போய் செட் ஆக மாட்டாங்க, தலை வணங்காது. அவங்களுக்கு அந்த ஒரு சிம்மம் ஆதிக்கம் இருக்கிறதுனால வணங்காது. அப்படி மீறி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியனாவே வருவார். அதுவும் கவர்மெண்ட் ஜாபு இல்லைன்னா ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இல்லை இஷ்ட தெய்வம் ஏதாவது வழிபடணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா அவங்களுடைய ராசியோட நாதன் யார், சூரிய பகவான்ல. ஸோ உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும், உங்களுக்கு வந்து உங்களுடைய கோபம் கண்ட்ரோல் ஆகணும், நம்ம வந்து செய்யக்கூடிய வேலையில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா சூரியனோட அருள் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக சூரியன் உதயத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் சூரியன் உதயம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ரேசிங் டைமில் நீங்கள் 10 நிமிஷம் முன்னாடி ரெடியாகி அவர் ப்ரே பண்ணும்போது ஆதித்யாய நமகன்னு சொல்லும்போது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும். எதுலேயுமே பொறுமை நிதானம் கண்டிப்பாக சூரிய பகவான் கொடுத்துருவார்.
இன்கேஸ் சூரியன் வந்து நெகட்டிவான ஒரு இடத்துல இருக்காருன்னா நீங்கள் அதை மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி இதை பண்ணும்போதே ஒரு மாற்றம் இருக்கும். இல்லை நீங்கள் விநாயகரை கூட நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல மாற்றம் இருக்கும். அது எதனால் நம்ம குறிப்பிட்டு இந்த அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விநாயகர் மட்டும்? ஏன் அப்படின்னா அது சிம்மம்ன்றது வந்து ஒரு அரசு சார்ந்த இடம். இதில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு கேது, இது மகம், பூரம், உத்திரம் இருக்குது. இது 3மே அதுலேயும் பூரம் மட்டும்தான் சுக்கிரனோட நட்சத்திரம். மற்ற 2மே வந்து கேது விநாயகரோட நட்சத்திரம், உத்திரம் வந்து நமக்கு சூரியனோட நட்சத்திரம். அதனால தான் நான் வந்து அரசு சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட சொல்கிறேன். விநாயகரை நம்மளுடைய அனைத்து வித தடைகளும் போக்கி கொடுப்பாருப்பா. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், சவால்களை தவிடுபொடி ஆக்கி தான் அவங்க வந்து வெற்றியே காண்பாங்க. அப்போது நம்ம அது யார்கிட்ட பிடிக்கணும்னா விநாயகருக்கு தான். அதுலேயும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸு, இந்த மாதிரி பேங்க் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க. அவங்கள போய் வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல மாற்றம். இந்த ஒரு பதிவு அப்படின்றது சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி மேம்.